இல்ல அதான் போலீஸ் ப்ரொடெக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் பர்ட்ரம் ஹால்ல எல்லாருக்கும் தெரியும், மார்ச் 20ஆம் தேதி வந்து நாங்க பொதுக்குழு நடத்தணும். அது முந்தின நிர்வாகத்தை நடத்த வேண்டிய பொதுக்குழு வந்து நாங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடத்தணும். ரொம்ப சிறப்பா நடந்தது. பட் when we don't have police protection we should take the next option. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லா வகையிலையும் போலீஸ் ப்ரொடெக்ஷனும் எல்லா வகையிலையும் சப்போர்ட்டும் காவல்துறை வந்து அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணதுனால ஸோ we have decided to change the venue. See the reason இல்ல இது வந்து this is also a gated area. இது வந்து it's not the question of the reason why they have rejected என்றது let's not go into that. It is because we go by government rules, we go by regulations. அதே rules and regulations படி we have decided to. இங்க அவங்களே தான் தரேன்னு சொல்லிருக்காங்க permission. Yeah police 6 மணி வரைக்கும் போவோமா? ஏன்னா நிறைய சீனியர் அவார்ட்ஸ் கொடுக்கப்படுது சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ். ஆமாமா, தமிழ் சினிமா நூற்றாண்டு விழாவும் அதுலயே தான் எல்லாரும் வந்து அங்கீகரிக்கப்பட்டு எல்லாருக்கும் வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து அவார்டு கொடுக்க போறோம். அண்ட் நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் வரதுனால முக்கியமா அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நாங்க வந்து சேஃப்டி ரீசன்ஸ் எல்லா வகையிலும் அது ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துல வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தணுன்றதுக்காக we have decided to change the venue to நடிகர் சங்கம். இப்ப பாருங்க 1 hourல பாருங்க, நாளைக்கு பாருங்க, 1 hourல பாருங்க. இப்ப நாங்க மம்முட்டி எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல இது முடிச்சோம். ஏற்கனவே வந்து பல இது சொன்னாங்க, முன்னாள் நிர்வாகிகள் வந்து அழுத்தம் கொடுத்து உங்களை அங்க நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து தான் சொல்லியிருந்தாங்க. நீங்க இப்போ இது அங்க கமிஷன் அலுவலகத்தில் நீங்க பேசும்போது சில காரணம் இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப திடீர்னு வந்து போலீஸ் அனுமதி தரல. இல்ல அதுதான் காரணம். இதுக்கான உண்மை காரணம் வந்து போலீஸ் அனுமதி கிடைக்காதா இல்ல வந்து போலீஸ் அனுமதி நான் சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். எங்களுக்கு வந்து ஏற்கனவே போலீஸ் பெர்மிஷன் கிடைச்சதுனால தான் நாங்க வந்து லாயலா காலேஜ்ல வச்சிருந்தோம். இப்போ போலீஸ் பெர்மிஷன் வந்து இன்னைக்கு கிடைக்காததுனால we have shifted to a place where we will get police permission. இது வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா we definitely need the police department support. So அதுதான் இன்னைக்கு வந்து they have announced it and we are going by the rules and regulations. we are following it. இல்லங்க see லாயலா காலேஜ்ல வந்து டு பி ரியலி ஆனஸ்ட் சில பேர் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்காங்கன்ற தகவல் வந்து எங்களுக்கும் வந்திருக்கு. கேள்விப்பட்டோம். எல்லா விஷயங்களும் அலசி பார்த்து அவங்க பெரியவங்க முடிவு எடுக்கும்போது நாங்க வந்து அது we have to abide by that. ஸோ யாரு மிரட்டினாங்க, எதுக்கு மிரட்டினாங்க, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நாளைக்கு பொதுக்குழு இந்த இடத்துல நடத்த போறோம். அதுதான் எங்களோட நோக்கம். ஸோ வாங்க, நாளைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லது பண்றது ரொம்ப கஷ்டம் தெரியும். இந்த கூட்டம் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் கூட்டம் எல்லாரும் இன்க்ளூடிங் இவரும் சேர்த்து சொல்றேன், நல்லது செய்யணும்ன்ற நோக்கத்துலதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஓவர் கான்பிடன்ஸோ இல்ல ஒரு ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஈகோ இல்ல நான் சொல்ல. இதுதான் நாங்க திரும்பவும் சொல்றோம், உறுப்பினர்களுக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். உறுப்பினர்களுக்கு பென்ஷன் ஆகட்டும், எந்த ஒரு சலுகை ஆகட்டும், எல்லா வகையிலும் வந்து அவங்களுக்கு போய் முறையா கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற அடிப்படையில தான் நாங்க இந்த எலெக்ஷன்ல நின்னோம், இந்த பதவிக்கு வந்தோம். அதுதான் செயல்பட்டு இருக்கோம் ஒரு வருஷம். இந்த ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது எந்த தடை வந்தாலும் நாங்க வந்து we will always abide by the law and we will make sure that good will prevail always. இந்த நல்லதுன்ற விஷயம் நாங்க சொன்னபடி நல்லது நடக்கும். தேங்க்யூ. அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க சார். போலீஸ் பெர்மிஷன் கேன்சல் பண்ணது வந்து as good as we cannot நடத்த முடியாது. ஒரு நிகழ்ச்சி வந்து போலீஸ் பெர்மிஷன் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் we cannot have it in our premise. இது வந்து எங்களோட சொந்த நிலம். இந்த இடத்துல வந்து பெர்மிஷன் வந்து நாங்க முறையா என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நாளைக்கு வந்து இந்த இடத்துல வைக்கிறோம். அதான் சொல்றேன்ல, இது அலசி எதனால இது நடக்கிறது கொண்டு வந்து சேர்த்துருச்சு, எங்க நிலத்திலே கொண்டு வந்து எங்களை சேர்த்துருச்சு. அந்த கடவுளுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அந்த மர்மமான நபர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாரும் we are expecting, we are anticipating all over தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஹைதராபாத், பாம்பேல இருந்தும் யார் அவைலபிளோ, பெங்களூர்ல இருந்து சரோஜினி வேமல வந்திருக்காங்க. So everyone are coming. பாதுகாப்பு இல்ல சார், அதான் சொல்றேன், we go by what the sequence of events. இப்போ வந்து இப்போ லாயலா காலேஜ்ல வந்து நாங்க நேத்து வரைக்கும் லாயலா காலேஜ் ஏன் நாங்க சொன்னோம்னா, ஏன்னா அதுக்கான பர்மிஷனும் கையில இருந்தது, அதுக்கான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நாங்க நடந்துட்டு இருந்தோம்.
சில நேரத்தில் சில மாற்றங்கள் நடக்கும். நடிகர் சங்க நிர்வாகிகளோடு நடிகர் விஷால் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அப்போது நாளை திட்டமிட்டபடி நடிகர் சங்கத்திற்கான பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்றும், ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த லயோலா கல்லூரிக்கு பதிலாக பொதுக்குழு கூட்டம் தியாகராய நகரில் உள்ள நடிகர் சங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் நடைபெறும் எனவும் விஷால் தெரிவித்திருக்கிறார்.